சினிமா இண்டஸ்ட்ரியில் வரும்போது வந்து இந்த இடம் கிடைக்கும், இந்த மரியாதை கிடைக்கும், இந்த அன்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வரல. ஸோ ஒரு தவிப்பு தான். இந்த நன்றியை நான் எப்படி திரும்பி சொல்ல முடியும்? அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கான காரணமாக இருந்தது. சொல்லுங்க சூர்யாவை, அந்த சூர்யான்ற அந்த பைத்தியக்காரன் சூர்யாவை இந்த பகுதியில் நடமாட விட மாட்டோம். அவர் இந்த பகுதியில் எங்கே வந்தாலும் அவரை முதலில் எட்டி உதைக்கிற ஒரு இளைஞனுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம். கீழ்பாடாண்ட போனீங்கன்னா சூர்யாமையோ 15 பேர் பார்க்கலாம். இதே ஹாஸ்பிட்டல்ல தான். தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கு எதிர்வினையாற்றி உங்களோட நேரத்தை சாமி சாமி நீதான் சாமி, சாமி எங்க ஆளால காப்பாத்துனதே நீதான். சம்பளத்தை வாங்கி இன்னைக்கு அது பயங்கரமான வீடு கட்டி இருக்குது. வாடகை வீட்டுல குடியிருந்த இன்னைக்கு அருமையான வீடு கட்டி இருக்குது. 2 பேரும் கல்லடிக்கிறாங்க. உங்களை என்ன வாக்கணும்? உங்க அம்மா காசு டாக்டர். உங்க வீட்லயும் கரண்ட் இல்ல? கரண்ட் கிடையாதா வீட்டுல? இல்ல சார். பையன் பேர் என்ன? டாக்டர் நந்தகுமார். அன்னைக்கு என்னன்னு சொல்லி கூப்பிட்டீங்க உங்க பையனை? டாக்டர் நந்தகுமார். மைக்கோ கொடுங்க. இப்போ எங்க பிராக்டிஸ் பண்றீங்க? இப்ப கும்மிடி பூண்டியில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அவர் கடவுளுக்கு மேல. எனக்கு அவ்வளவு அங்கீகாரம் கொடுக்காதீங்க, அவ்வளவு இடம்லாம் கொடுக்காதீங்க. அப்படி இல்லைங்க சார், நான் சாப்பாட்டுக்கே வழி இல்ல. அப்போ நான் இந்த மேடைக்கு வரும்போது ரொம்ப கஷ்டத்துல வந்தேன். இன்னைக்கு நான் என் கையால 10 பேத்துக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு என் அம்மாவும் இருக்கா. கல்வியும் அன்பும் ஒரு கிடைக்கிறது. அம்மாட்ட கிடைக்கும், அகரத்துல கிடைக்கும். நம்மளுடைய இந்த அகரத்துல 51 டாக்டர்ஸ் இந்த மேடையில இருக்காங்க. அகரம் இன்று மருத்துவர்களாக்கி அழகு பார்க்கிறது. சூர்யா சார் மூலயமா இந்த வாய்ப்பு எங்க பொண்ணுக்கு கிடைச்சது சார். இன்னைக்கு படிச்சுட்டு நல்லா இருக்கா. என் வாழ்நாள் ஃபுல்லா அவருக்கு நான் நன்றி சொல்லணும் சார். நல்ல விஷயங்கள் செய்ய போற பொழுதுதான் நீங்க எதிர்க்கப்படுவீங்க, நீங்க களங்கப்படுத்தப்படுவீங்க, நீங்க விமர்சிக்கப்படுவீங்க. யாரு என்ன விருப்ப விதைச்சாலும் நம்ம அன்பை மட்டுமே பரிமாறுவோம். அதனாலேயே நம்ம உயர்வோம். அண்ணா பசங்க படிச்சுட்டா போதும் அப்படிம்பாரு. ஐயோ நிறைய காசு தேவைப்படுது, என்ன பண்ணும் போதெல்லாம் அண்ணி சொல்லுவாங்க, காசு வச்சு ஆரம்பிச்சோம், அன்பு வச்சு தானே ஆரம்பிச்சோம், அது வரும் அண்ணி சொல்லுவாங்க. அப்படி அண்ணி சொல்லலன்னா இவர் எப்படி தொடர்ந்து ஓட முடியும்? நடிப்பேன், நல்லா சம்பாதிப்பேன், இன்னும் பெருசா பண்ணுவேன். இங்கிலீஷ் பேசுறது கூட எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அந்த ட்ரைனிங் எல்லாம் எனக்கு காலேஜை மட்டும் சூஸ் பண்ணி விடல, பல திறமைகளை எங்களுக்கு அகரம் கொடுத்தாங்க. இப்ப சூர்யானா நல்லா இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். என்னோட குழந்தை ஆதிரை 3 வயசு ஆகுது. அவங்களுடைய கல்வியை இப்ப தொடங்க போறாங்க. நீங்க எனக்கு போட்டு கொடுத்து என்னோட குழந்தைய நீங்க தொடங்க வைக்கணும். கண்டிப்பா இவ்வளவு பல வெற்றிகளோடு வரும்.